ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு ரெசிபி ஆஃப் பானு. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சூப் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி 2 பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு செஞ்சுருக்கேன். ரொம்ப குயிக்காக ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதி வர்றதுக்குள்ளே நம்ம சில பொருட்களை தட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு இடிக்கல்லில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 7லேருந்து 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. மிக்சியில் சுற்றுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொரப்பாக சுற்றி எடுத்துக்கலாம். நான் தட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாலும் குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் லேசாக நம்ம தட்டி எடுத்தாலே போதும். இப்போ கொதிச்சிட்ருக்க தண்ணியில் நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் அலசி அந்த தண்ணியில் சேர்த்துடலாம். அதோட டேஸ்ட்டுக்காக ஒரு அரை தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கீரை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும்போது தான் அந்த சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி அதை நம்ம குடிக்கும்போது அந்த சத்தெல்லாம் நமக்கு டைரெக்டாக உடம்புல சேரும். அதனால் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இறக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ரொம்ப டேஸ்டியாக மணமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இது 2 பேருக்கு தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்தா போதும். அதுவே நல்ல மணமாக இருக்கும். இப்போ அந்த பட்டர் கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியது தான். சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி வெறும் சூப் கூட நம்ம எடுத்துக்கலாம். கீரையை சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப் வாரத்தில் ஒரு 3-4 நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல நல்லாவே இம்யூனிட்டி பவர் வித்தியாசம் நல்லா தெரியும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.